ஆல்டோஸ் எவ்ரிவான் ஃபீல் குட் டைம் குட் நீ ஒரு புதிய வீடியோ. இதை பற்றிட்டா ஃபுட்பால் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று. ஃபுட்பால் எப்படி விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி சின்ன ஒரு ஒரு ஒப்பீனியன் உண்டு. இந்த கருத்தை எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாதவங்க பாருங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலை பொறுத்தவரை ஆடியும் பழங்காலத்து ஸ்போர்ட்ஸ் சைனாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலாக பார்க்கப்படுது. வெட்டிய தலைகளை கொண்டு வைத்ததன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டாக ஃபுட்பால் இருக்கின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விளையாட்டு ஃபுட்பால். உலகத்திலே அதிக ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுட்பால் தான். உலகத்தில் அதிக பணம் புழங்கக்கூடிய ஒரு விளையாட்டு துறை எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஃபுட்பால் தான். உலகத்தில் அதிக மக்கள் பார்வையிடும் ஒரே நிமிடத்தில் பார்வையிடும் ஒரு விளையாட்டு அது ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் தான். இப்படின்ட்டு பல சிறப்புகள் இருக்கு இந்த ஃபுட்பாலுக்கு. ஃபுட்பால் எப்படி விளையாடுறன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீம் 11 விளையாடக்கூடிய டீம் 11 இந்த பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதில் சிறப்பு விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல் கீப்பர் வித்தியாசமான நிற உடையால் அடையாளப்படுத்தப்படணும். பார்த்தீங்கன்னா, மிட்ஃபீல்டர்ஸ், கோல் கீப்பர், அடுத்தது டிஃபெண்டர்ஸ், மிட்ஃபீல்டர், ஃபார்வர்ட்ஸ் என்ற அடிப்படையில் பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஃபார்வர்ட்ஸுன்றவங்க கோல் போடக்கூடிய ஆட்கள், மிட்ஃபீல்டர்ன்றவங்க கோலை அடிக்கையும் வேணும், அதே மாதிரி டிஃபெண்டிங் பண்ணுவாங்க. டிஃபெண்டர்ஸ்ன்றவங்க போர்டு எதிர்த்து அடிக்க வேண்டிய, கோல் கீப்பர்ன்ற போர்டு சேவ் பண்ணக்கூடியவர் நான் ஃபுட்பால்ற ஆரம்ப விதி. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலை பொறுத்தவரை அடிக்கும் ஆஃப் சைட், கோர்னர் கிக், ஃப்ரீ கிக், டைரக்ட் ஃப்ரீ கிக், பெனால்டி, ஃபவுல், ரெட் கார்டு, எல்லோ கார்டு, இப்படியான சில விஷயங்கள்லாம் ஃபுட்பாலில் இருக்கு.